ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முபுஜின் கேலரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா தூள் அரைச்சிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூனு, மிளகு 1/4 டேபிள் ஸ்பூனு, வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் எள் 1 டேபிள் ஸ்பூனு, மல்லி 2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் இது பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு. இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி புளியோதரை செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் வறுத்துக்கலாம். அப்படி சொன்னேன்ல, அதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெயெலாம் ஊற்ற தேவையில்லை. கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இறக்கிடலாம். லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா நையாக பவுடரை அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பவுடர் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் நிறைய பவுடர் பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எப்போ புளியோதரை பண்ணுறீங்களோ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். ஒரு 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் மாறிடும். அது நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க தாளிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம். புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன பொருள் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு கொஞ்சம், கருவேப்பிலை, வரமிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய், புளி, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அது மசாலாத்தூள், அது அப்புறம் மொச்சக்கொட்டை. நாங்கள் மொச்சக்கொட்டை போட்டு தான் எப்போவும் செய்வோம். இந்த இது மொச்சக்கொட்டைக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். மொச்சக்கொட்டை போடையில் மொச்சக்கொட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் என்ன செய்யறதுக்கு முன்னாடி மொச்சக்கொட்டையை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வேகாது இல்லையா அதிலே போட்டால், அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மொச்சக்கொட்டை போட்டு புளியோதரை செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணது இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க தாளித்து விட்டுறலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. சட்டியில் ஈரமாக இருக்கறனால தொடச்சிக்கலாம்.
நல்லெண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, வரமிளகாய், அப்புறம் மொச்சக்கொட்டை எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. நீங்கள் கடலைப்பருப்பு கூட ஆட் பண்ணி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அப்புறம் புளித்தண்ணி. பழைய புளிங்கவும் கொஞ்சம் கருப்பாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல தூள், அதை போட்டு கிண்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தூளை வந்து போடலாம். இதில் உங்களுக்கு கட்டி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த தூள் போட்டதுக்கப்புறம் கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம முட்டை பீட் பண்ணுவோம்ல, அந்த இந்த கம்பி வச்சு இப்படி செஞ்சிங்கன்னா எல்லாம் சரியாயிடும், ஈக்குவலாகிடும். இதை போட்டு ஒரு 2 கொதி கொதித்தோடனே பார்க்கலாம். ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு அப்படியே ஒரு கொஞ்சம் கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வெல்லம் போடலாம். ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டால் கொஞ்சம் புளிப்பு தெரியாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கெட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் எனக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான், புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூடான சாதத்தில் போட்டு கிண்டிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூடான சாதத்தை போட்டு அந்த புளியோதரையை வந்து கிண்டலாம் மிக்ஸ் பண்ணி. நீங்கள் வந்து சாப்பாடு வந்து ரொம்ப குழைய வச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் விதையாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். குழஞ்சி வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கொத்தன்னு ஆயிடும் சோறு. அதனால் கொஞ்சம் விதையாகவே இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க கிண்டலாம். கொஞ்சம் எடுத்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு கிண்டி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக சாப்பாடு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து ஊற்றிக்கோங்க, ஊற்றி கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், பத்தலை. ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. புளியோதரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.